Hello friends and subscribers, welcome to Sindai Vivek YouTube channel. Hey, drop. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்பீங்க. செட்டீஸ்வர் புஜாரா ஆல் ஃபார்மேட்டில் ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. 2025 எல்லாமே நிறைய பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித், மேக்ஸ்வெல், டமி மெக்மால், மார்டின் கப்பில், செட்டீஸ்வர் புஜாரா, ரோஹித் சர்மா, விராட் கோலி, இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதில் நம்ம இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன செட்டீஸ்வர் புஜாராவுடைய அவருடைய ரெக்கார்ட் டீட்டெயில்ஸு, அவர் எப்போல்லாம் எப்படி ப்ளே பண்ணார் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? செட்டீஸ்வர் புஜாராவை பொறுத்தளவுக்கு டெஸ்ட்டில் நிறைய முறை அவர் பேரை காதில் வாங்கியிருப்பீங்க. நல்ல ஒரு சூப்பரான பிளேயரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 2010 டெபியூட் ஆகிறார். ஓகே, 2010 2023 வரைக்கும் ப்ளே பண்ணார். அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல, ஓகேவா? அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவருடைய ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38 வயசு, 37 வயசு, 211 டேஸ் ஆகுது, ஓகேவா? அவர் இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 103 டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருக்காரு. அதில் 7195 ரன்னு, 19 செஞ்சுரிஸு, 35 ஆஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 5 ஓடிஐ ஆடி இருக்காரு. அதில் 51 தான் அடிச்சிருக்காரு, ஓகேவா? T20 ஃபார்மேட்டுக்கு அவருக்கு டெபியூட்டே கிடைக்கல. ஓகே, இப்போ பார்க்கும்போது செட்டீஸ்வர் புஜாரா எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னா நல்லா ஸ்ட்ரோக் மேக்கிங் பிளேயர், நல்ல ஒரு சூப்பர் பிளேயர். ஆனால் ஏன் இப்போ அவருக்கு டீமில் இடம் இல்லை அப்படின்னா சிம்பிளான ரீசன் தான். யங்ஸ்டர்ஸுக்கு மூவ் ஆன் கொடுக்குறாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலிலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்க ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன், நீங்கள் எந்த ஃபேனாக இருந்தாலும். ஏன்னா நீங்கள் சொல்லலாம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க, 2025 அடிச்சிருக்காங்க, 24 வேர்ல்டு கப் T20 அடிச்சிருக்காங்க, உங்களுக்கு நல்ல ஃபிட்னஸோடு தான் இருக்காங்க ப்ரோ. அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் கம்பீர் ஃபேனா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் அந்த தாட்டு சொல்ல வரல. காரணம் என்னென்னா, இப்போது செட்டீஸ்வர் புஜாரா அவருக்கு தெரிஞ்சிச்சு 38 வயசு ஆகும்போது நமக்கு ஏஜ் செட் ஆகாதுன்னு, ஓகேவா? இதே கான்செப்டை இவங்களும் எடுக்கலாம். T20 டெஸ்ட்டில் எடுத்திருக்காங்க, ஓடிலையும் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 38 வயசு, அவருக்கு 37 வயசு ஆக போகுது. விராட் கோலிக்கு 37, ரோஹித் சர்மாவுக்கு 38. 2027 வேர்ல்டு கப்பும் உங்களுக்கு செப்டம்பர் அக்டோபரில் தான் நடக்குது. அப்போ 2028 28க்கு கிட்டக்க தான், ஓகேவா? அப்போ உங்களுக்கு 40 வயசு ஆகும். நீங்கள் சொல்லலாம் 40 வயசுலாம் ஃபிட்னஸ் இருந்தால் விளாட்லாம் அப்படின்னு. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உங்களுடைய வயசு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 10 வயசுன்னு வேணாம், ஒரு காலேஜ் முடிக்கிறீங்க. காலேஜ் முடித்த அப்புறம் உங்களுடைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும். 4 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு 33, 35 வயசில் இருக்கும்போது நார்மலான ஏஜ். அப்போது ஃபிட்னஸ்ஸு, உங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு 40 வயசு கிட்ட போகும்போது உங்களுக்கு அந்த பாலை பார்க்குறது, அந்த பேட்டிங் எபிலிட்டி, ஏன்னா இப்போ எதுவுமே ஆடுறதில்ல, டெஸ்ட்டு ஆடுறதில்ல அப்படிங்கிறனால கொஞ்சம் உங்களுக்கு டச் விட்டுரும். பிச்சில் ஆடினதுலாம் தெரியாது, எந்த மாதிரி பால் வரும், ஸ்விங் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போது நீங்கள் ஒரு ஃபார்மேட் ஆடும்போது இப்போது கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது அவங்க ஆடியே. கடைசியாக மார்ச் மாதம் ஆடினாங்க. இதுக்கப்புறம் இவங்க அக்டோபரில் தான் ஆடுவாங்க இந்த ஆஸ்திரேலியா ஓடி சீரீஸில், ஓகே? அப்போது உங்களுக்கு இவ்வளோ நாள் டச் விட்டுருக்கும். நீங்கள் நிறைய அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தான் போவீங்க. அப்போது உங்களுக்கு டச் இருக்காது பேட்டிங்கில். அதனால தான் கம்பீர் சொல்கிறது, கம்பீர், அஜித் அகர்கர், BCCI எல்லாம் ரெக்யூஸ்டாக கேட்குறது, நீங்கள் உங்களுடைய இதை ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸஸ் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்ப்பீங்க. அதற்கான மெயின் ரீசன் இதுதான். 36லேருந்து 40க்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, 4 வருஷம் டிஃப்ரென்ஸ். நீங்கள் அப்போது 2027 ஆடும்போது எல்லா டீம்லையுமே ஒரு டீம் செட்டப்பு நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி இருக்காருன்னா அந்த நேரத்தில் 2023 மாரி ஆட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கு கண்டிப்பாக வரும். இது யார் எந்த ஃபேனாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக ரிட்டையர்மெண்ட் இருக்கிறது ரொம்ப நல்லது, ஓகே? பட் ஆனால் டெஸ்ட்டு ஓகே, நீங்கள் 40 வயசு எவ்வளோ நாள் வேணாலும் ஆடலாம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மெட்டு நியூட்ரலாக நீங்கள் ஸ்ட்ரோக் மேக்கிங் தான் பண்ண போகிறீங்க. ஆனால் ஓடி வேர்ல்டு கப் அப்படிங்கிற மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும்போது நீங்கள் அந்த ஏஜ் ஃபேக்டரை மைண்டில் வச்சுக்கணும். ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டு இப்போயே 2026 சம்திங் வரப்போகுது. இப்போயே அந்த 27க்கான அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டு நம்பர் 3க்கு ப்ரொமோஷன் கொடுத்து மேபி ஒரு டெஸ்டிங் பண்ணிடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட், ஓகேவா? என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். செட்டீஸ்வர் புஜாரா நான் சொல்லிட்டு இருந்தேன், அங்கே போயிட்டேன். அதனால தான் செட்டீஸ்வர் புஜாராவும் அவருடைய
அந்த 38 ஆயிடுச்சு, நமக்கு இதுக்கப்புறம் வந்து சான்சஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரே வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. நல்ல ஒரு சூப்பரான பிளேயர், டெஸ்ட்டில் லெஜெண்டுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சூப்பரான வெல் டெஸ்ட் பேட்ஸ்மேன். ஒரு முன்னாள் ராகுல் டிராவிட் மாதிரி நிறைய பிளேயர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். ஓகேவா? உங்களுடைய தாட் என்ன அப்படிங்கிறத விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய டீட்டெயில் வந்து சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.